விஜய் முதல் கட்டமாக 50 வேட்பாளர்களை தயார் பண்ணிட்டாரு. அந்த லிஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி காலையில் நேர்காணல் பண்ணாங்க இல்லையா, விருப்ப மனு கொடுத்தவர்கள்கிட்டலாம். பனையூர் ஆஃபீஸில் விஜய் இன்றைக்கி காலையில் வந்திருக்காரு. வந்ததுமே கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யார் யாரெல்லாம் விருப்ப மனு கொடுத்துருந்தாங்களோ அவங்கள வர சொல்லியிருக்காங்க. தலைமை கழகத்துக்கு வந்துருங்க, தலைவரோட உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது, அந்த இன்டர்வியூக்கு பிறகு தான் உங்களுக்கான சீட்டு கன்ஃபார்மாக இல்லையான்றது தெரிய வரும் அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக உள்ளே போயிருக்காங்க. அதாவது இந்த 1-to-1 அப்படின்றது எப்படி நடந்திருக்குன்னா, உண்மையிலேயே ஒரு 1-to-1 நடந்திருக்கு. அதாவது ஒரு தனி ரூமில் விஜய் மட்டும் அதில் இருந்திருக்காரு. விஜய் அந்த எந்த கேண்டிடேட்டை கூப்பிடுறாங்களோ அவங்க மட்டும் உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அவர் கேட்டிருக்காரு, உங்கள் தொகுதிக்கு நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றதில் தொடங்கி இவருக்கே அவங்கள பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஏன்னா இன்றைக்கி போனவங்க எல்லாருமே இப்போ புதுசாக கட்சியில் சேர்ந்தவங்க கிடையாது. விஜய் மக்கள் இயக்கம், விஜய் ரசிகர் மன்றம்னு சொல்லி 20-25 வருஷம், சில பேர்லாம் 30 வருஷம் வரைக்கும் விஜயோட ட்ராவல் பண்ணுறவங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே நல்லா தெரியுன்றதுனால அவங்கள பற்றியும் இவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் பண்ணுறதெல்லாம் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன், நீங்கள் நடத்தின பொதுக்கூட்டங்களோட வீடியோஸ் நான் பார்த்தேன், நீங்கள் நலத்திட்ட உதவிகள் வாங்குறதெல்லாம் நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி இப்படி ஒவ்வொருத்தரை பற்றியுமே சில தகவல்களை அவர் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருக்காரு. அதை பற்றி பேசியிருக்காரு. அடுத்ததாக அவங்ககிட்ட கேட்டிருக்காரு, எப்படி இருக்குது, உண்மை சொல்லுங்கள், உங்கள் தொகுதியினுடைய கள நிலவரம் எப்படி இருக்குது, மற்ற கட்சிகள் எப்படி வேலை செய்கிறாங்க, நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி வச்சுருக்கீங்க, அங்கே உங்களுடைய பெரிய ஸ்ட்ரென்த்தாக நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு சொல்லி தொகுதியை பற்றி வந்திருந்தவங்ககிட்ட கேட்டிருக்காரு. இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய சைட்லேருந்து அவரும் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதாவது, நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கணும், உங்களையெல்லாம் நம்பி தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன், சினிமாவை விட்டுட்டு வந்திருக்கேன், சினிமாவுக்கெல்லாம் திரும்ப போகிற ஐடியாவே எனக்கு கிடையாது, அதனால் இந்த அரசியலில் தான் நம்ம தொடர்ந்து பயணிக்க போகிறோம், அதுக்கு நீங்கள் எல்லோரும் ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம், உங்களுக்கு கொடுத்துருக்க தொகுதியில் போயிட்டு இப்போவே வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள், முழு நேரமாக உங்களோட கவனத்தை அதில் செலுத்துங்க, வேறு எந்த பிரச்சனை வந்தாலும் இமீடியட்டாக எனக்கு தெரியப்படுத்துங்க, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம், ஜெயிக்கிறத மட்டுமே இலக்காக வச்சு வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. அதில் இந்த சந்திப்புக்கு பிறகு ஒரு ஃபைல் ஒன்று கொடுத்துருக்காரு. எல்லார்கிட்டேயுமே ஒவ்வொருத்தரையும் சந்திக்கும் போது ஒரு ஃபைலை கொடுத்து, அந்த ஃபைலில் அந்த தொகுதியை சார்ந்த பூத் வாரியான விவரங்கள் இதெல்லாமே அவங்க ஏற்கனவே வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்லேருந்து தயாரித்து வச்சுருக்காங்க. அதாவது சர்வே பண்ண தகவல்கள், அந்த தொகுதியினுடைய பிற விவரங்கள், என்னென்னலாம் தேவைப்படுமோ கேம்பெயினுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு பவுச்சில் போட்டு விஜய் அதையுமே கொடுத்து ஒவ்வொருத்தருக்குமே வாழ்த்து சொல்லி, சந்தோஷமாக போயிட்டு வாங்க, நீங்கள் எல்லாருமே எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்குமே வாழ்த்து சொல்லி அனுப்பியிருக்காரு. சில பேர்ட்டெல்லாம் பேசும்போது ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாராம். நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கேன், உங்களுக்கு எல்லாமே தெரியும் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு, அதனால் உங்களுடைய வெற்றி தான் என்னுடைய வெற்றி, நீங்கள் ஜெயிச்சே ஆகணும், உங்களை நம்பின என்னை எந்த இடத்துலையுமே டிசப்பாயிண்ட் பண்ணிடாதீங்க, உங்களை நம்பி மட்டும்தான் நான் இருக்கேன் அப்படின்னு பேசினதில் சில பேர் உள்ளே போன அந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் கண் கலங்கி அழுதுருக்காங்க. விஜயும் ரொம்ப எமோஷ்னலாக இருந்ததாகவும் சொன்னாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையுமே ஆவரேஜாக 10லேருந்து 15 நிமிஷம் பேசியிருக்காரு. புசி ஆனந்த் தான் ஃபஸ்ட்டு இவங்க எல்லோரும் ரிசீவ் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வச்சதாகவும், அதன் பிறகு புசி ஆனந்த் ஒவ்வொருத்தரையும் அந்த ரூமில் கூப்பிட்டு போய் விஜய்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி உட்கார வச்சதுக்கப்புறம் அந்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படிங்கிறது முழுக்க விஜய் எதிரில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர் இவங்களுக்குள்ளே தான் அந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது இருந்திருக்கு. மொபைல் ஃபோன்ஸ் எதுவுமே யாருக்கும் உள்ளே அலோவ் பண்ணல. அது வழக்கமாகவே விஜயை சந்திக்க போகும்போது மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இந்த சந்திப்பின் போதும் அதை பண்ணியிருக்காங்க. இந்த சந்திப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே எல்லார்கிட்டேயுமே அவங்களுடைய அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறதுக்கான விவரங்கள் இருந்து எல்லாத்தையுமே தயார் பண்ணி வச்சுருக்காங்க. அது பனையூர் ஆஃபீஸ்லேயும் வாங்கி வச்சுருக்காங்க. அதோடு சேர்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டீம் செட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு வேட்பாளர் இருக்காருன்னா அவரோட ஒரு 10 அட்வொகேட், ஒரு லீகல் விங்குன்னு சொல்லி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவங்க எப்போவுமே அந்த கேண்டிடேட்டோடு இருக்க மாதிரி, சட்ட ரீதியாக இப்போ கேம்பெயினுக்கு போகும்போதோ இல்லை வேறு ஏதாவது வகையில் சட்ட ரீதியான சிக்கல் வந்தால் அதை சந்திக்கிறதுக்கு, அடுத்ததாக கட்சியிலேருந்து ஒரு 10 பேர் முக்கியமான நபர்கள் கேம்பெயினுக்கு போகும்போது வர்றதுக்கு, இப்படி கேம்பெயின் பிளான் பண்ணுறதுக்கான ஒரு டீம்னு சொல்லி ஒரு பட்டியலை தயார் பண்ணி ஒவ்வொருத்தரையும் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான டீம் யார் சொல்லுங்கள், 10 பேர் அட்வொகேட் இருக்காங்களா, 10 பேர் கட்சிக்காரங்க இருக்காங்களா, மகளிர் அணியிலேருந்து யார் இருக்க போகிறா, இந்த மாதிரியான விவரங்கள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி லிஸ்ட்டு போட்டு வாங்கி வச்சுட்டாங்க. அதாவது மற்ற வேட்பாளர்களை சந்தித்து நேர்காணல் பண்ணி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி தன்னை நம்பி வந்தவர்கள், தனக்கு விசுவாசமாக இருந்தவர்களுக்கு முதல்ல நம்ம சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இவங்க எல்லாரையுமே வர சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் 50 பேர் வந்தாங்கன்னா 50 பேருக்குமே சீட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்மு, பட் இது இப்போ போய் வெளியில் சொல்லாதீங்க, மீடியா கிட்ட சொல்லாதீங்க, ஈவன் உங்களுக்கு நெருங்கிய உறவினர்கள் சொந்தக்காரங்க கிட்ட கூட எதுவும் இப்போதைக்கு ஷேர் பண்ணிக்காதீங்க, ஒரு 2-3 நாளில் நானே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் சொல்லுங்கள், அது வரைக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி வேலை செய்யுங்க, நான் தான் வேட்பாளர்னு நீங்கள் போய் இப்போ சொல்லாதீங்க, கட்சி அதை அறிவிக்கும், யாராவது கேட்டால் கூட இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு, கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு எல்லார்ட்டையுமே இதை விஜய் சொல்லியிருக்காரு. நான் காலையிலேயே ஒரு வீடியோலையும் சொல்லியிருந்தேன், இன்றைக்கி வந்திருந்த எல்லாருமே விஜய் மக்கள் இயக்கம், விஜய் ரசிகர் மன்றம்னு சொல்லி
நீண்ட காலமாக விஜயோடு பயணிக்கிறவங்கள தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வர சொல்லியிருந்தாங்க. சென்னையை சேர்ந்த மாவட்ட செயலாளர்களும் போயிருக்காங்க. சென்னை தவிர்த்து பிற மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்களும் வந்திருக்காங்க. மாவட்ட செயலாளர்கள் தவிர்த்து தலைமை கழக நிர்வாகிகளாக இருக்கிறவங்களும் வந்திருக்காங்க. எல்லாரையுமே விஜய் கூப்பிட்டுருக்காரு. இப்போ இதில் என்னென்னா சீட் கன்ஃபார்ம் ஆனவங்களும் கூப்பிட்டுருக்காங்க. இப்போ சில தொகுதிகள்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு டி நகர்லாம், அங்கே டி நகர் அப்புன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார் மாவட்ட செயலாளர். ஆனால் அந்த தொகுதியில் புசியானந்த் போட்டியிட போகிறதா சொல்கிறாங்க. வில்லிவாக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வேற ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தார். அந்த இடத்துல ஆதவர்ஜுனா போட்டியிட போகிறாரு. அவர் போய் நேரடியாக மக்கள் எல்லாமே சந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி சென்னையிலேயே நிறைய தொகுதிகள் வந்து தலைமை கழக நிர்வாகிகள் போட்டியிடுவதற்காக தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க. இப்போ அந்த தொகுதியை சேர்ந்தவர்களுக்கு வேறு இடங்களில் சீட்டு கொடுக்கப்படுமா, இல்லைன்னு சொன்னால் இவங்க மாவட்ட செயலாளர்களாக இந்த தேர்தலில் சம்மந்தப்பட்ட வேட்பாளர்களை வெற்றி பெறுவது மட்டும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டியூட்டியா அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் தான் தெரிய வரும். ஏன்னா மொத்தமாக 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் அறிவிக்க வேண்டியிருக்கு. இப்போ அதில் முதல் கட்டமாக இந்த 50 பேரை வந்து அவங்க தயாரித்து வச்சுருக்காங்க. வேட்பாளர் பட்டியலுமே மொத்தமாக வருமான்ற கேள்வி இருக்குது. ஏன்னா இந்த 50 பேர் தயார் பண்ணதுனால இவங்களுடைய லிஸ்ட் அப்படிங்கிறத 1 or 2 டேஸில் அறிவிச்சுட்டு அதுக்கு அடுத்தது 1 by 1 இவங்க வேட்பாளர்களை சந்தித்து இன்டர்வியூ பண்ணி ஃபைனலைஸ் பண்ணோம். விஜயும் 15ஆம் தேதி சிபிஐ விசாரணைக்காக டெல்லி போகிறாரு. ஸோ அன்றைக்கி ஒரு நாள் இல்லை அதுக்கு முன்னாடி நாள் ஈவினிங்லேருந்தே அவரால் இந்த வேலைகளில் ஈடுபட முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி வேட்பாளர்கள் எல்லாரையுமே நேர்காணல் செஞ்சு இறுதி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இப்போ இன்றைக்கி நடந்தது வந்து ஒரு ஃபார்மலாக விஜயோட ஒரு சந்திப்பு இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த விஷயத்தையே அவங்க பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து அவங்க பல மாதங்களாகவே 2-3 பேரை ஒவ்வொரு தொகுதிக்கும் தேர்ந்தெடுத்து அந்த அடிப்படையில் ஒரு லிஸ்ட்டை வந்து விஜய் கையில் வச்சுருக்கார். இருந்தாலும் கடைசி நேரத்தில் சில பேர் கட்சியில் வந்திருக்காங்க, இல்லை சில இடங்களில் சம்மந்தப்பட்ட நபர்களே இல்லை நான் எலெக்ஷனில் போட்டிடுறதுக்கான சூழல் இல்லைன்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா வேறு யாரையாவது அங்கே நிறுத்தணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால இப்போ வந்து ஃபைனலைஸ் பண்ணி ஒவ்வொருத்தரையுமே கூப்பிட்டு அதுக்கான அறிவிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னையிலிருந்தே அவங்க எல்லாருமே தங்களுடைய தொகுதிகளில் வேலை செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு க்ரீன் சிக்னலையும் விஜய் கொடுத்து அனுப்பியிருக்காரு. இப்போ அடுத்தடுத்த நாட்களில் மீதம் இருக்கக்கூடியவர்கள், அதாவது விஜய் மக்கள் இயக்கத்தில் பணியாற்றிய இன்னும் பல பேர் இருக்காங்க. அவங்களில் எத்தனை பேருக்கு சீட் கிடைக்க போகுது அப்படிங்கிறது இனிமேல் வரப்போகிற நாளில் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ செங்கோட்டையன் மாதிரி நபர்கள், ஜேசிடி பிரபாகர், மயிலாப்பூர் ஏடிஎம்கேல எக்ஸ்எம்எல்ஏவாக இருந்த ராஜலக்ஷ்மி, வால்பாறையில் எம்எல்ஏவாக இருந்த முன்னாள் எம்எல்ஏ ஸ்ரீதரன், இப்படியானவர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட போகுது, அவங்க கேட்ட தொகுதியே கிடைக்குமா, இல்லை வேறு தொகுதிகளை கொடுக்க போகிறாங்களா, விஜயோடு நட்பு சக்தியாக சில பேர் பயணிக்கிறாங்க, தாவேகாவுக்கு ஆதரவாக மீடியாவில் பேசுகிறவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு சீட்டு கிடைக்க போதா, இப்படின்ற பல கேள்விகள் வந்து இருக்குது. அது எல்லாமே இனிமேல் வரப்போகிற நாளில் தான் தெரியும்னு சொல்கிறாங்க. ஏன்னா முதல் கட்டம் அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் மக்கள் இயக்கம் அதிலிருந்து வந்தவங்களுக்கு சீட்டை கன்ஃபார்ம் பண்ணணும், அவங்க போய் வேலையை ஆரம்பிக்கட்டும். ஏன்னா இதில் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா எளிய பின்புலத்திலிருந்து வரக்கூடியவர்களாக இருக்காங்க. யாருக்குமே வந்து பெரிய அளவுக்கான சொத்துக்களோ அல்லது கோடிக்கணக்கில் பணமோ அந்த மாதிரி இல்லாதவர்கள் எல்லாருமே வந்து வேலைக்கு போகிறவங்களாம் சில பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சின்ன சின்ன சுயதொழில் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே ரெக்கக்னைஸ் பண்ணி ஒவ்வொருத்தருமே எந்தெந்த மாவட்டங்களில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி இந்த லிஸ்ட் அப்படிங்கிறது அவங்கள மீட் பண்ணியிருக்காரு விஜய். இந்த சந்திப்பு அப்படின்றது எல்லாருக்குமே பாசிட்டிவாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்கும் போதுமே அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, தனிப்பட்ட முறையில் எங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசினார், எங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, விஜய் பேசினதுக்கப்புறம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், வெளியில் 1000 விஷயம் ஓடிட்டு இருக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் விஜயை போய் நாங்கள் பார்த்த அந்த நிமிஷம் வந்து எங்களுக்கு ரைட், நம்ம வந்து எலெக்ஷனில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும், வேறு எந்த குழப்பமும் நமக்கு வேணான்ற ஒரு தெளிவு வந்து எங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர்லாம் சில டவுட்ஸ் எல்லாம் கூட கேட்டிருக்காங்க. எப்படின்னா எந்த இடத்துல எப்படி வேலை செய்வீங்க, எந்த இடத்துல பிரச்சாரம் இருக்கும் அப்படிலாம் கேட்டதுக்கு கவலையே படாதீங்க, உங்களுடைய தொகுதியில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், என் சைட்லேருந்து உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ நான் அதை கரெக்டாக பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு உறுதியையும் விஜய் கொடுத்துருப்பதாக சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி முதல் கட்டமாக விஜய் வேட்பாளர்களை நேர்காணல் செஞ்சுருக்காரு. தாவேகாவாக இந்த கட்சி உருவாவதற்கு முன்னாடியே விஜய் மக்கள் இயக்கமாக உள்ளாட்சி தேர்தலில் தனிப்பட்ட கெப்பாசிட்டியில் அவங்கவுங்க போட்டியிட்டு ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்டவர்கள் விஜயை சந்தித்து ஒரு ஃபோட்டோலாம் எடுத்திருந்தாங்க. அப்போதிலிருந்தே தேர்தல் காலத்துக்கு வரணும், தேர்தலில் நிற்கணுன்றது தான் விஜயோடு பயணிக்கிற அந்த நிர்வாகிகளுக்கு எல்லாருக்குமே இருக்குது. இப்போ புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் நினைக்கிறேன் ஃபர்வேஸ்னு ஒருத்தர், அவர் வந்து புதுக்கோட்டையில் மாமன்ற உறுப்பினராக இருக்கார். இந்த மாதிரி நிறைய இடங்களில் உள்ளாட்சி பதவிகளில் விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. சொல்லப்போனால் 2011 அந்த காலகட்டத்திலேயே அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்த போது அப்போ எஸ்ஏசி வந்து அதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்திய போது அவங்களுக்கும் சில இடங்கள் வேணும்னு கேட்டதாலாம் தகவல் வந்துச்சு. ஸோ இது விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்தே, அதாவது இன்றைக்கி நம்ம 2026 இருக்கோம், ஏறத்தாழ ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே
தேர்தலில் களம் காணணும், நம்ம எம்எல்ஏவோ ஆகணும் அப்படிங்கிற ஆம்பிஷனோடு இருந்தவர்கள் தான் இன்றைக்கி வந்திருந்தவர்கள் எல்லாருமே. ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகளே அப்படி தான் இருக்கும். அந்த தொகுதி விஜயுமே அவருடைய கட்சி தொடங்குவதும் சரி, அதற்கு முன்னாடி இருந்தும் சரி, விஜய் கல்வி விருதுகள் வழங்கும் போது கூட மாவட்ட வாரியாக மாணவர்களை அழைச்சி விருதுகள் கொடுக்கல. 234 தொகுதிகளில் ஒவ்வொரு தொகுதியிலையும் டாப் 3 வந்த ஸ்டூடெண்ட்ஸை தான் கூப்பிட்டு பண்ணார். இப்படி வந்து அவங்களுடைய பிளான் அப்படிங்கிறது ஆரம்ப கட்டத்திலேருந்தே 234 தொகுதி அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் செயல்பட்டுக்கிட்டே வந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இப்போது அவங்களுடைய வேட்பாளர்களையும் தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ விஜய் கட்சிக்கு இது எப்படியான நகர்வாக இருக்க போகுது, விஜய் அரசியல் வருகை எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.